வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் விஜய் 26ஆம் தேதி வக்பு வாரிய விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு கருத்தரங்கம் போடுறாங்க. ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதனை தாண்டி ஜூன் முதல் வாரத்தில் இந்த 10வது 12வது மார்க் நிறையா வாங்கினவங்களுக்கு தொடர்ந்து அவர் உதவி வழங்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடரும். எல்லோரும் வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, விஜயோடைய அரசியல் நிகழ்வு நம்ம அப்பப்போ வராருன்னு நம்ம பேசுகிறோம். அதனையும் தாண்டி இந்த மாதிரியான நிகழ்வுகள் பாராட்ட தகுந்த விஷயந்தான். ஏன்னா வக்பு வாரியத்துக்கு எதிராக ஒரு கருத்தரங்கம், அது இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வாங்குறதுக்கு தான் விஜய் பண்ணுறதா நினச்சாலும் எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறதை அவர் ஒரு முன்னெடுக்கிறார். ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்வி தான் சொத்து. எல்லா அரசியல் கட்சியும் இதை ஒத்துக்குவாங்க. ஏற்கனவே 2 வருஷம் பண்ணார். கடைசியாக போன வருஷம் 2 நாள் பண்ணார். பெரிய வரவேற்பு இருந்தது. அவர் பேசிய பேச்செல்லாம் எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சது. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் எல்லாருமே இதை ஆதரித்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தடவை அவர் பேசும்போது, ஏன்னா இன்றைக்கி கல்விக்கான நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காம இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் கேஸ் போட்டிருக்காரு, தமிழ்நாடு அரசு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறது, அதை பற்றி பேசுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போயிடுவார், போனால் தான் நல்லதுன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது, அவரும் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. போவாரா இல்லையா நம்ம இது வரைக்கும் ஊர்ஜிதம் இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனா பேசுகிறதையோ இல்லை நிர்மல்குமார் பேசுகிறதெல்லாம் வச்சு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரோம். ஆனால் விஜய்க்கு சிக்கல்கள் இருக்கானா நம்ம நிறையா சொல்லிட்டோம். நிறையா சிக்கல்கள் இருக்குது. விஜய் நல்லவருங்க, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும் தான் வராரு. அவர் யாருடைய பி டீமும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பிஜேபியோட பி டீம்னு திமுக சொல்லும்போது அதெல்லாம் இல்லைங்க. ஜோசப் விஜய்னு பேர் வச்சுருக்காரு. ராஜா ஹெச் ராஜா கிண்டல் பண்ணுறாரு. அவர் ஏங்க பிஜேபியில் போய் சேருவார்? அதாவது நல்ல மனநிலையில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பிஜேபியில் வந்தவுடனே கூட்டணி வைப்பாங்களா? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பிஜேபி அப்படிங்கிற கட்சியோட விஜய் போகிறது சாத்தியம் கம்மி. எடப்பாடி விஜய் போகிறது சாத்தியப்பட அது சாத்தியம். சரி, விஜய் எடப்பாடி பிஜேபி சாத்தியமான அதுவும் சாத்தியம்தான். அரசியலில் எதுவும் நடக்கலாம். நம்ம நினைக்கிறோம் போக மாட்டாருன்னு, கடைசி நேரத்தில் போயிட்டா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி விஜய் அப்படிங்கிறவர் எல்லாராலையும் உற்று நோக்கக்கூடிய நபராக இருக்கார். நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் ஆட்டத்தை கலைக்க போகிறாருன்னு திமுகவும் நம்புது, எடப்பாடியும் நம்புகிறாரு, பிஜேபி நம்புகிறாரு. அப்போ அவரை நோக்கி எல்லாமே அவரை தான் பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் பிஜேபி விஜய் எங்களை விமர்சிக்கலைன்னு ஏன் பிஜேபி சொல்லுது? அவர் பிஜேபியை ரவுண்டு கட்டி அடிக்கிறார். ஆனால் எங்களெல்லாம் விமர்சிக்கலை, விஜய் சொன்னாரா அப்படின்னு தமிழிசை கேட்குறத வச்சு பார்க்கும்போது விஜய் வரணும்னு விருப்பப்படுறாங்க, எடப்பாடியும் விருப்பப்படுறாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் நம்மளே சொன்னோம், விஜய் அவர்கள் இன்னும் முழுமையாக அரசியல் இறங்கலிங்க, இன்னும் நிறையா ஊருக்கு மாவட்ட தலைவர்களை போடல. இப்போ விஜய் ரசிகர்கள் பார்த்துட்ருக்கவங்க கூட அடுத்த விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற நினப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். திராவிட கட்சிகளெல்லாம் பார்த்துட்டோம், விஜய் ஒரு மாற்றம் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிதர்சனம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ தான் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடணும் இல்லைங்க. நீங்கள் கேட்கலாம், மக்கள் தான் ஓட்டு போட வருவாங்களே. ரைட்டு, ஓட்டு போட வருவாங்க. மிஷினை பிஜேபி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பணம், அதிகாரம், இதையெல்லாம் சார் நியாயமாக தேர்தல் நடந்தால் நம்ம பேச்சே வேணாம் சார். நியாயமாக தேர்தல் நடந்தால், கூட்டணி இல்லாமல் நடந்தால்னு பேசினா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நியாயமாக தேர்தல் எங்கே நடக்குது கொஞ்சம் யோசனை பாருங்கள். நியாயமான தேர்தல் நடந்தால் போன 2021 எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது இங்கே வேலூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தலை நிறுத்தினாங்க. ஏன் நிறுத்தினாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்தோம், விக்கிரபாண்டி பார்த்தோம், ஏன் போன எம்பி தேர்தலையே பார்த்தோம், நிறைய எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்றலாம் பார்த்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நியாயமான தேர்தல் எங்கெங்கே நடக்குது? ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு 70 லட்சம் பேர் மகாராஷ்டிராவில் புதுசாக வாக்காளர்களாக உள்ளே வந்திருக்காங்கன்னு. என்ன பண்ண முடிஞ்சது? ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரீல் அருந்து போச்சுங்கிற மாதிரி தான். டெல்லியில் கெஜ்ரிவால் சொல்கிறாரு, சஞ்சய் சிங் எங்களுடைய எம்பி சஞ்சய் சிங்கோட மனைவிக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு போராட்டம்லாம் பண்ணார். என்ன பண்ண முடிஞ்சது? அப்போ விஜய் நல்லவராக இருந்தாலும் இன்றைக்கி அவர் வெளியில் பிரச்சாரத்துக்கு போனாலும் பிஜேபியோ திமுகவோட தயவு இல்லாமல் வெளியிலே வர முடியாதுங்க. இது சில பேர் புரியாமல் விஜய் கண்டிப்பாக முதலமைச்சராக இருக்கிறார் சார். மறுபடியும் நம்ம சொல்கிறோம் சார், முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதிகார வர்க்கம், பணம், பலம், இடி, சிபிஐ, தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் வச்சுட்டு பிஜேபி வருது. இந்த பக்கம் பெரிய பணம் அதிகாரத்தோட திமுக நிற்கிது. இது ரெண்டுக்கும் நீங்கள் ஈடு கொடுக்கணும். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாக பாருங்கள், யாருக்கு 2 பேருக்கு போட்டி நடக்குது? திமுக அதிமுக. இந்த பக்கம் இடிக்கு அதிமுக விமர்சிக்கும், ஸ்டாலினை ஏன் டெல்லி போனார் விரும்ப, இதே ஓடிட்டு இருக்குது பாருங்கள். அப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு விஜய் வந்தாருப்பா, நல்ல செல்வாக்கு இருந்தால், ஆனால் பெருசாக அரசியலில் வரமாட்டாரு அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க.
விஜய் தரப்பு என்ன நினைக்குது, ஜனநாயகன் படம் முடிஞ்ச உடனே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இதில் தான் இறங்க போகிறாரு. அப்போ பாருங்கள் தமிழ்நாடு அரசியல் மாறுங்கிறாங்க. அது மாறுமா இல்லையாங்கிறது காலம்தான் போய் சொல்லணும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த எலெக்ஷன் யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு சொல்ல முடியாத ஒரு தேர்தலாகத்தான் இருக்கிறது. இப்போது எதையும் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பாராட்டுறோம். வக்பு வாரி விஷயத்துக்கு தன்னையும் ஒரு ஒரு நானும் பங்கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அபிஷேக் சிங் வீட்டை அவரும் பங்கெடுத்ததாகட்டும், வக்பு வாரிய சம்பந்தமாக இப்போ நடக்கக்கூடிய கருத்தரங்கம் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறதாகட்டும், கல்வி உதவி, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. அவர் அரசியலில் ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறதெல்லாம் தாண்டி விஜயை தவிர்த்து விட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாத குடும்பம். அவர் ஆட்டத்தை ஒரு கிங் மேக்கராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அவர் கிங் மேக்கராக இருப்பாரா, என்ன பண்ணுறாருங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.